Bingo. Okay. லைக் நிறைய ஏன்னா நம்ம மற்றவங்க சேஃப்டிக்காக நிறைய விஷயம் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருந்தது. Like I said, I'm not saying this, to make Halitha feel nice or just saying this for the sake of saying it. The truth is, I think Halitha really, did her best to bring out the best in us. இந்த கேரக்டருக்கு வந்துட்டு அவரு நிஜமாலுமே டாகோட ரொம்ப பாண்ட் ஆயிடுங்க. அது அவ்வளோ கம்ஃபர்ட்டா வச்சிருந்தாரு. நம்ம யாருமே அவுட்புட் பார்க்கல, ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஸோ we had no clue. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி even now we are all sailing in the same boat, I guess. Yeah, இப்போ yes, Paris, how are you? Doing good, sir. How are you, Halitha? It's been good, Paris. So firstly, congratulations on the success of Loners. So happy connecting to you after a success story like this. And how has the response been, as always? Paris the press show முடிஞ்சு first Paris face பார்க்கறது தான் மிஸ் பண்ணியாச்சு. How did you like the film, Paris? I personally சொல்லணும்னா this was one episode I connected like way too much. எனக்கு like first 10 minutes பார்த்ததுக்கு அப்புறமா இது பார்க்கணுமா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். But then I had to complete it because I had to review it. So முடிஞ்சதுக்கு அப்புறமா I was just still இப்போ கூட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும்போது I'm not able to do that. And அவ்வளோ அழகா வந்து ஒரு இமோஷனல் டர்மாயில நீங்க டிஸ்கிரைப் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் Arjun sir, you just nailed that scene of yours where you regret the loss of your friend. Thank you, Paris. Thank you. All credit to Halitha. இப்படி சொல்றது ரொம்ப ஈஸி சார். பட் லைக் எல்லாத்துலேயுமே சின்ன எஃபர்ட் எல்லாத்துலேயுமே ஹி டுக். அதனால ஆல் கிரெடிட்ஸ் எல்லாம் நான் என்னால் எடுத்துக்க முடியாது. So I'd like to start off with Halitha. உங்களுக்கு வந்து இது I think it's the first pandemic project, if I'm not wrong. Yes, right. So எப்படி இருந்தது working like உங்களோட ஃப்ரீ ஸ்பேஸ்ல ஒர்க் பண்றதுலயும் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் எப்படி உங்களோட சேலஞ்சஸ் நீங்க வந்து you took it to your stride? கோவிட் டெஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே கொடுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் அதை தாண்டி லைக் நிறைய ஏன்னா நம்ம மற்றவங்க சேஃப்டிக்காக நிறைய விஷயம் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அது எல்லாமே நல்லா இருந்தது. சேலஞ்சிங்காக தான் எடுத்துக்கிட்டோம். அண்ட் எப்படி இந்த டைம்ஸில் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த ப்ராஜெக்ட்னால எனக்கு அப்டேட் ஆகிக்கிட்ட மாதிரி தான் நினைக்கிறேன். இனிமே எனக்கு வந்து சொல்லுங்க. இல்ல கண்டினியூ பண்ணுங்க. சாரி, அவ்வளவுதான். நீங்க கேளுங்க. நெக்ஸ்ட் வரேன் நான். Okay, so this was one role that was completely different from the roles you've done so far. And இதுல வந்து உங்களை இமோஷனலா பேசி பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. What was that deciding factor that made you sign Loners? இல்ல பாரஸ், நீங்க கேட்டதுக்கு இன்ஃபேக்ட் நான் இந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் ஹலிதா ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்து இந்த மாதிரி ஹலிதா வந்து ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் ஹலிதா ஆஃப்டர் வாட்சிங் ஹர் ஒர்க். அண்ட் அதுக்கு அடுத்த நாள் ஹலிதா வந்து ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருந்தாங்க ஃபோன்ல பேசி. ஸோ ஸ்கிரிப்ட் படிச்ச உடனே நான் அவங்கள ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், நேர்ல மீட் பண்றேன் மேம். I didn't tell her my response to the script. Nerla meet panni, I told her that I'm very happy to be a part of it. On the conviction that Paris, a director has that faith in you that you can pull off, Dhiran, and I just decided to trust her and be a part of Loners. ஸோ இந்த ஒரு கேள்வி வந்து ரெண்டு பேருக்குமே. நவ் திஸ் வாஸ் ஒன் சேலஞ்சிங் ப்ராஜெக்ட். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி வந்து மார்க்ஸ் வச்சுட்டோ இல்லைன்னா டைமிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே திஸ் இஸ் வேர் வி ஆர் சப்போஸ் டு லுக், திஸ் இஸ் தி ஆங்கிள், திஸ் இஸ் தி திங். ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க வந்து யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஹவ் இஸ் இட் ஆஸ் அ டைரக்டர் டு ஷூட் அன் ஆக்டர் அண்ட் ஹவ் இஸ் இட் ஆஸ் அன் ஆக்டர் டு பெர்ஃபார்ம் அ சீன் வித்வுட் எனிபடி அலாங் வித் யூ? Let Arjun sir, ஏன்னா அதுதான் அவருக்கு தான் ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. So let him tell. It was very, very, very difficult, Paris. Initially script படிக்கும்போது I was under the assumption that இவங்க லிஜோட போர்ஷன் ஷூட் பண்ணி நான் அதை பார்த்து நான் ரெஸ்பாண்ட் பண்ண நினைச்சேன். And for லிஜோ என்னோட போர்ஷன்ஸ் இருக்கும். So
அவங்க அதுக்கு ஈஸியா ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் தட் பிளாங்க் ஸ்கிரீன் அண்ட் ரியாக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி. பட் லைக் ஐ செட், ஐம் நாட் சேயிங் திஸ் டு மேக் Halitha feel nice or just saying this for the sake of saying it. The truth is, I think Halitha really did her best to bring out the best in us. Because if not for her on set and avangaloda cues illama, I don't think we would have been able to deliver what we have delivered. At least for me, ena kandipa adha ena avanga nalla oda modulation la dialogue pesi and the pause correct ah kududanaala mattumda I was able to react to all those dialogues. So it's all credit to Halitha and her amazing team. Raghava irukattum, assistant directors irukattum, ellarume were so supportive. And you to an extent where I started I knew Nalla's dialogue so well. Halitha had sent me voice notes, and I remember Nalla's dialogue so well. Avanga romba alaga அது செட்ல சொல்லினே இருந்தாங்க. So in that way it was very difficult, but it was made easy by Halitha. So Halitha, உங்களுக்கு இந்த கேள்வி, லைக் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்ல எல்லாருமே நம்ம இந்த ஒரு ஆக்டர் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ண முடியுமான்னு யோசிக்க வச்ச அளவுக்கு நீங்க வந்து சூஸ் பண்ணிருந்தீங்க. So with regard to Arjun sir, we definitely wanted to watch him in a very unconventional role, and coming with Dheeran, it was quite a surprise. எப்படி நீங்க வந்து இவங்கள இந்த ஒரு ரோல பிக்சரைஸ் பண்ணீங்க? And also for லிஜமோல், ஏன்னா ஜெய்வி மாதிரி ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களை இந்த மாதிரி ஒரு ரோல், oh my god, she's quite a multi-talented actor அப்படின்னு யோசிக்க வச்சீங்க. So tell us about your casting process. அர்ஜுன் வந்து இந்த கேரக்டருக்கு ரொம்ப க்ளோஸ் டு கேரக்டர் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் ராக்கிக்கும் இருக்க பாண்டிங்லாம் அவர் ஷேர் பண்ணும்போது, ஏன்னா எனக்கு ஷூட் அப்போ நான் என்ன இந்த ஆஸ்பெக்டுக்கு நான் அப்புறமா வரேன். டெக்னிக்கலாக வந்து எப்படி வந்து இன்னொரு ஆக்டரோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நான் அப்புறம் வரேன். பட் இந்த கேரக்டருக்கு வந்துட்டு அவர் நிஜமாலுமே டாகோட ரொம்ப பாண்ட் ஆயிங்க. அதை அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தாரு. நம்ம சில டைம் வந்து ஒரு சின்னதாக ஒரு இது காமிச்சா கூட அது ரொம்ப சென்ஸ் பண்ணிடும்ல. நம்ம டூட் வந்து இவர்கிட்ட ரொம்ப, அவரோட நிஜ பேர் ரோஜர், இவரோட ரொம்ப அட்டாச் ஆயிட்டாங்க. இவரும் பேபி மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அது வந்து ஒரு ஷார்ட்லாம் தூக்கி வச்சிருக்க மாதிரி இருக்குது. அது ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுக்கு வந்து பீச்சுக்கு அவருக்கு வந்து வர, இதுக்கு முன்னாடி அவர் லைஃப்ல பீச்சுக்கு வந்ததே கிடையாது. ஓகே, அது ரொம்ப அந்த ஷோர் லைன்ல நடக்கிறதுக்கே ரொம்ப பயந்தார். ஸோ அப்போ வந்து அதை ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து அர்ஜுன் பார்த்துக்கிட்டது, அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு முக்கியமா ஒரு விஷயம் நான் சொல்லணும். அந்த ஒரு க்ரோசரி ஸ்டோருக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் இருக்கும்ல, நம்ம மீட் பண்ணலாமான்னு டிசைட் பண்றாங்கல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த டாக் வந்து என்ன பண்றாரு, அந்த வாட்டர் வச்சுணும் அதை அங்கேயே இருக்க வைக்கிறாரு. ஸோ அந்த கான்வர்சேஷன் நடுவில் வந்துட்டு டாக் கிராஸ் பண்ணும். அப்போ அதுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுப்பாரு. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சின்ன பாஸ் எடுப்பாரு. அதுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பி ஹீல் கண்டினியூ த டயலாக். ஸோ அதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இது பண்ணுச்சு. டாக் மூவ் ஆகுது அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு டயலாக் நிறுத்தினாலோ கான்ஷியஸ் ஆனாலோ எனக்கு அது ஒர்க் ஆயிருக்காது. ஸோ அந்த அளவுக்கு லைக் ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே இருந்தார். ஈஸியாக சொல்றது இருக்கு இல்லையா, எல்லா கிரெடிட்டும் டைரக்டர்ஸ்க்கு தான் அப்படின்னு சொல்றது கிடையாது. லைக் ஒரு இதுலையுமே அந்த கேரக்டர்ல அந்த இதுல அவர் இருக்கும்போது அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாரு அப்படிங்கிறது நிஜம். அண்ட் இது வந்து போத் நடிக்கிறதுக்கும் டைரக்ஷன் பண்றதுக்கும் கஷ்டம் தான், வித்தவுட் ஆக்டர் ரெஃபரன்சஸ். ப்ளஸ் நிறைய பேரோட லுக்ஸ், நம்ம லுக் ஷிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஜூம் கால்ல அப்படி வரப்போ அப்போ என்ன பண்ண, இனிஷியலா நான் நினைச்சேன் நம்ம நிஜமாவே வந்து ஜூம் கால் வச்சுட்டு ஷூட் பண்ணலாமா அப்படின்லாம். பட் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு சினிமா, நம்ம ஷூட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கும்போது என்ன பண்ணோம், நான் இப்போ ஏழையிலேருந்து ஒரு ப்ராக்டிஸ் தான். இப்போ டபுள் ஆக்ஷன்லாம் எடுத்தா 2 கேரக்டரோட பேசிங்கும் நம்மளுக்கு தெரியணும். ஒரு கேரக்டர் நடிச்சிட்டாங்கன்னா அவரே வந்து திரும்ப லைக் இன்னொரு கேரக்டர் ப்ளே பண்ணும்போது அவர் எந்த பேசிங்ல பண்ணாரோ அந்த லைன்ஸ் நம்ம சொன்னாதான் நம்ம அந்த டைமிங் கரெக்டாக பிளேஸ் ஆகும். ஸோ அதே விஷயம் தான் இப்போ அர்ஜுன் நடிச்சது எல்லாமே மெமரியில போட்டுட்டு, அண்ட் லிஜோ பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த பேசிங்ல அவர் இப்படி பண்ணாரு, இப்படி ஃபீல் பண்ணாரு அப்படின்னு எல்லாத்தையுமே கொடுக்க அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஹோல் ப்ராசஸ் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு அவுட்புட்டாக பார்க்கும்போது லைக் ஸோ ஹாப்பி. சில டைம் நான் சொல்லுவேன், ஏன்னா லிஜோ இங்கே மேலே இருக்காங்க அப்படின்னு, இங்கே கீழ் விண்டோவில் இருக்காங்க, இதுக்கு ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பாரு. சார் உங்களுக்கு
இல்ல ஃபார் மீ சொன்ன மாதிரி சி நிறைய பேர் அதான் கேக்குறாங்க, இதான் ரியல் அர்ஜுனான்னு கேக்குறாங்க. சத்தியமா லோனர் எல்லாம் கிடையாது. இவ்ளோ யூனோ ஒரு ஒரு இட்ஸ் அ வெரி டீப் கேரக்டர் ஃபாரஸ்ட். ஸோ சத்தியமா இல்ல நிஜ வாழ்க்கை அப்படி இல்ல. இந்த டாகோட இருக்கிற ரிலேஷன்ஷிப், எஸ் ஐ லவ் பெட்ஸ். ஸோ இட் வாஸ் சோ நைஸ் டு ஹேவ் ராஜர் டூட் இந்த படத்துல. பட் லைக் ஐ செட் ஐ திங்க் நான் எல்லா இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்கேன், ஹலிதா எப்பவுமே தேர் வாஸ் ஒரு சென்ஸ் ஆஃப் ரீஅஷூரன்ஸ்க்காக நான் ஹலிதா கேட்பேன், ஷார்ட் ஓகே உங்களுக்கு தேவைப்படுது கிடைச்சதா உங்களுக்கு ஒன்ஸ் மோர் போலாமா. So I kept asking her. So she also was hand holding us and saying, I've got what I wanted. ஏன்னா நம்ம யாருமே அவுட்புட் பார்க்கல, ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஸோ வி ஹேட் நோ க்ளூ. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி திடீர்னு லிஜோ மேல இருப்பாங்க, திடீர்னு போன்ல கீழே எங்கேயாவது இருப்பாங்க. ஸோ லுக் கரெக்டா இருந்தாதான் அது கரெக்டா மேட்ச் ஆகும். அண்ட் இட்ஸ் அமேசிங். ஏன்னா ரெண்டு சீன் தான் நேர்ல நம்ம 2 பேர் ஷூட் பண்ணோம், நானும் லிஜோ. அண்ட் ஷீஸ் அன் அமேசிங் actor, a really good actor. So it was very easy, to work with her as well. It was challenging for both of us. In the video calls, pandrathu romba challenging irundhu. But like I said, Halitha ensured that we deliver what she wants for the movie. And talking about Rocky, நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, he has become quite jealous after watching you. Very ஆமா பாத்துட்டு இருந்தாங்க. So அவனும் கூட அந்த பீன் பேக்ல உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தான். So I think he was very upset. So அதனால தான் சரி ஓகே, I was making it up to him. Now he's patched up. இப்போ normal. Yeah, completely. And உங்களோட first shot பத்தி சொல்லுங்க. What was that? Was it an easy one? Was it a tough one? The first shot actually is initial on the call இருக்குல்ல, Dude, hi, Dhiran. அவங்க சொல்லுவாங்கல்ல, ஹாய் அவங்க பேர் என்ன, ஸோ ஐ சே தீரன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட் ஆக்சுவலி. அகேன் பிளாங்க் ஸ்கிரீன், என்ன பண்ண போறாங்க எனக்கு தெரியல. பட் தென் ஹலிதாவோட ஷாட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஐ வாஸ் லைக் வாட் இஸ் ஏன்னா அந்த டயலாக் முடிச்சதுக்கு அப்புறம் ஹி கோஸ் இன் டு அ ஜோன். ஸோ அவங்க தீரன்ல எந்த மாதிரி ஒரு விஷன் வச்சிருந்தாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ பிஃபோர் த ஷாட் ஐ திங்க் ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் ஹலிதா டு ஃபைண்ட் அவுட் எந்த ஜோன்ல இருப்பாரு. பிகாஸ் ரொம்ப ஓவரா சிரிச்சாலும் அது தப்பாயிடும். சுத்தமா சிரிக்காம இருந்தா இவன் ஒரு மூடி ஆளா நினைச்சு போறாங்க. ஸோ தட் ரைட் பேலன்ஸ் வாஸ் ரிக்வயர்ட். ஸோ லைக் ஐ செட் அகேன், ஹலிதா வாஸ் வெரி கிளியர், இதுதான் நம்மளுக்கு தேவைப்படும்னு சொல்லி. So இந்த இனிஷியல் ஸ்மைல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஜோனுக்குள்ள போறது, that was my first shot for us to answer your question. ஆமா. Okay, so இப்போ I've got a few like statements from the film, and இது வந்து உங்க லைஃபோட எப்படி ரிலேட் பண்ணிக்கிறீங்கன்னு நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். So first one is, we really aren't attention seekers. Okay, and we are connection seekers. இந்த ஒரு விஷயம் நீங்க வந்து சொல்லியிருப்பீங்க. So how do you relate to it? No, it's very relatable because in the lockdown time, I think that is what happened. Paris, அந்த ஒரு கனெக்ஷன் தானே எல்லாருக்குமே தேவைப்பட்டுச்சு. Everyone was dependent on phone, இல்லைன்னா வீடியோ கால், இல்லைன்னா ட்விட்டரா இருக்கும், social media basically, and using their video calls to connect with people. And I think a lot of families, friends, நிறைய பேர் கிட்ட வந்தாங்க. They all became closer during this pandemic. And that connection, that bond is very important, is what I feel. Like a lot of families came together, onna ukkandu saapiduvanga, they used to play games together, they used to watch movies together. For me, that connection is I think the beauty of it. It's only about that aspect of, that's the beauty of life, I think. Andru connection with your close friends, family, friends. That is how I relate to it. Okay, Halitha, you can also answer this. இது ரெண்டு பேருக்கும் தான். It's like a common question. So serendipity in times of uncertainty with technology. This was something like மெசேஜ்லயே நீங்க இவ்வளவு ஒரு அழகான ஒரு மெசேஜ் நீங்க கன்வே பண்ணிருந்தீங்க. So tell us about that relation. நான் டோட்டலா ரியலா இப்போ நடக்கிற சினாரியோ எல்லாமே வந்து வர்ச்சுவலா பிளேஸ் பண்ணனால அப்படி ஒரு லைன் எழுத வேண்டியதாயிடுச்சு. Okay. And then toxic positivity. We really need to address this toxic positivity. இத பத்தி சொல்லுங்க. Yeah, Arjun. Anybody can take it. இல்ல, டியூரிங் த பேண்டமிக்ல பாரிஸ் நிறைய பேர் வந்து, see no offense, அவங்க as a person அவங்க அப்படி இருக்கலாம், பட் there was a lot of, if you see forwards இருக்கட்டும், இல்லைன்னா வீடியோஸா இருக்கட்டும்,
just telling people to stay positive. But எல்லாருக்கும் அவங்க பிரச்சனை இருக்கும். It's not easy for them to come out of it, and like I was telling someone the other day, ஒரு இன்டர்வியூல நான் சொல்லிட்டு இருந்தேன், like I'm a very private person, நிஜ வாழ்க்கையில. So I wasn't sharing anything on social media during the pandemic. I think I did one Insta live because நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தாங்க saying, ஏன் நீங்க live வரல. So just to tell them I'm okay and to check if they're okay, நான் live வந்திருந்தேன். But I didn't want to share anything with them because see, I don't know people personally who are there on my social media. So maybe நான் என் வீட்டுல உட்காந்து ஒரு பர்த்டே கேக் கட் பண்றதோ, இல்ல ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட நான் உட்காந்து சாப்பிடுறதோ, இல்லைன்னா ஒரு ஃபேன்சி மீலோட போட்டோ எடுத்து நான் போட்டா, it might upset someone, unknowingly, and I'm not very comfortable with that. And just being out there saying positive ஆருங்க, this will also pass, I just felt அது ரொம்ப தப்பா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க பிரச்சனை இருக்கும், வேலையா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கலாம். So that for me is what I felt there was a lot of forced positivity from few angles, but I don't know if everyone will take it. சில பேர் okay, they'll read it and they'll be like, okay, let me tell myself to be positive, but not necessary. Everyone deals with their issues their own way. So that for me is என்னோட understanding that is what is toxic positivity. And Halitha, இல்லை சில நேரம் அட்லீஸ்ட் அந்த ஒரு குளோபல் பேண்டமிக் நடக்கும்போது அட் டைம்ஸ் இட்ஸ் ஓகே டு ஃபீல் டெரபிள். ஓகே, நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிற டேஸ் இருக்குது, அண்ட் ஏதாவது ஒரு சோகம் நடக்குது, உனக்கு சுற்றி நிறைய பேர் டெய்லி நம்மளுக்கு படத்தில் சொல்கிற மாதிரி டெய்லி ஒரு டெத் நியூஸு அப்படி இப்படின்னு நிறைய பீப்புள் டை, உனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு சொந்தம், அப்படி எல்லாமே உங்களை சுற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்களா, அதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது அதை எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சேன். ஓகே, அது ஒரு தேவையில்லாத ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். ஒரு பேண்டமிக்கில் நம்ம டிப்ரெஷனில் இருக்கணும்னா வி ஷுட் அக்னாலேஜ் தட் அந்த டிப்ரெஷனில் இருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம மீண்டு தான் வரணும் ஒழியா, லைக் அப்போவே உடனுக்குடனே வந்து அது வந்துட்டு பாசிட்டிவாக பார்க்கணும், அதில் என்ன பாசிட்டிவாக நடந்துச்சு. இந்த என்கிட்ட கேட்பாங்க, பேண்டமிக்கில் உங்களுக்கு பாசிட்டிவாக என்ன பார்த்தீங்க, உங்களுக்கு நிறைய டைம் இருந்தது, ஸ்கிரிப்ட் எழுதுனீங்களா, எத்தனை ஸ்கிரிப்ட் முடிச்சிருப்பீங்களா, என்ன இவ்வளோ டைம் இருந்தது அப்படின்னு. ஸோ எப்படி எழுதுவீங்க, எந்த உலகத்தை வச்சு நீங்கள் மயமாக எழுதுவீங்க, என்ன நாளைக்கு நடக்க போகுதுன்னு தெரியாது, எந்த கதையை எழுதுவீங்க, நான் மட்டும் எப்படி ஜோஷாக எழுத முடியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு மைண்டில் போயிட்டு இருந்தது. அண்ட் அபவுட் கனெக்ஷன் சீக்கர்ஸ் அண்ட் இது கூட ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, அந்த கில்ட்டை எனக்கு இந்த லைன் போக்கிருச்சு. நிறைய பேர் வந்து லைக் அட்டென்ஷன் சீக்கிங்க, நான் நிறைய போஸ்ட் போட்டாலோ சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் போட்டாலோ பாரு அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பார்க்குற ஒரு மைண்ட் செட்டை இதை மாற்றுமோ. ஐம் சீக்கிங் கனெக்ஷன், நான் வந்து போடுறேன்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது, ஒரு இன்ட்ராக்ஷன் தேவைப்படுது. ஐம் நாட் லைக் லார்ஜ்லி அட்டென்ஷன் சீக்கிங். அந்த கில்ட் எனக்கு இந்த லைன் போக்குச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாமே எனக்கு ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் இப்போ அர்ஜுன் சார் வந்து ரியாக்ஷன் கொடுத்திருப்பாரு when Lijumol utters the F word. அவர் கொடுத்த அந்த ரியாக்ஷன் வந்து எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. So what my question is, recent timesல நீங்க கேட்ட ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண இந்த ஒரு விதம் இப்பெல்லாம் கேட்டு அந்த ரியாக்ஷன் ஐ ஹேவ் நோ ஐடியா. எதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணனா சத்தியமா ஐடியா இல்ல. அந்த ரியாக்ஷன்ல அந்த டயலாக் வந்துருச்சு. பட் என்ன ரியாக்ஷன், சாரி நான் இல்ல, அவங்க அந்த ஆத்தாடி ஆத்தா ஓகே, அது ஐ டோன்ட் நோ, அந்த ஃப்ளோல சரி ஓகே இப்படி பண்ணி அப்படி சொல்லலாம்னு தோணுச்சு. அது அந்த ரியாக்ஷன் ஓகே சொல்றேன். அந்த ரியாக்ஷன் ஆத்தாடி ஆத்தாவா இல்ல ஐ திங்க் யூ டிடன்ட் கெட் இட். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்க அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா it will be for which particular situation or incident or a news that you heard. ஆத்தாடி ஆத்தா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்களே, நோ ஒண்ணு கூட இல்லையா? சத்தியமா தெரியல பர்ஸ், ஐ டோன்ட் நோ. சரி, we'll ask the writer director. ஹலிதா நீங்களே சொல்லுங்க, நீங்க எழுதுனீங்கல, சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இல்ல நியூஸ் நீங்க கேள்விப்பட்டு ஆத்தாடி ஆத்தா அப்படின்னு நீங்க சொன்ன ஒரு மொமெண்ட்?
ஏதாச்சும் ஒண்ணு யோசிச்சு எழுதிருப்பீங்களா நீங்க கண்டிப்பா. Then how do you think that would have struck your mind? இருக்கு ஆனா சொல்ல மாட்டீங்க, அது இல்ல மட்டும் இல்ல தெரியுது. அப்படி இல்ல 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 நீ டக்கு மைண்ட்ல எதுவும் வர மாட்டேங்குது. என்ன யோசிக்கலாம்? ஆத்தாடி ஆத்தா இவனை எதுக்கு நம்ம தீர்னா காசு பண்ணோம் கேள்வி கேட்டுனே இருக்கானே. That is quite a witty answer. spur of the momentல வந்திருக்காது அது கண்டிப்பா. ஏதாச்சும் ஒண்ணு யோசிச்சு வச்சுதான் நீங்க அந்த டயலாக் எழுதிருப்பீங்க கரெக்டா? அப்படிலாம் இல்ல. எனக்கு சும்மா அந்த நான் நிறைய வாட்டி சொல்லி இருந்திருக்கலாம். எனக்கு தெரியல. பட் எக்ஸாக்ட்டா இப்போ எதுக்கு சரி யோசிச்சு வைங்க. இன்டர்வியூ முடியறதுக்கு முன்னாடி நீங்க மீண்டும் we'll get back to the same question. Right, So okay. now we are having a quick loners bingo. சரிங்களா? So loners related விஷயங்கள் வந்து நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வந்து bingo அப்படின்னு சொல்லணும். Oh. And if you'd like to elaborate on the same, நீங்க பண்ணிருந்தீங்க, பண்ணல, ஏன் பண்ணல, you can just say that. So first one, met someone online through video rooms and you've become friends. It's all fictional. Okay. Made homemade wine. இது கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. Mistaken someone's name for their pet animal, pet dog or cat. இதுவும் இல்லையா? ஐயோ, this is something that most of us do. Help someone emotionally. Yeah. Bingo. 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 Okay, one bingo. And own a pet animal, cat, dog. Bingo, bingo. Okay. Been a Santa Claus to someone, generously gifting people. Bingo, 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 bingo. Okay. Dressed up only your upper self for Zoom meetings with pajamas. Lijomol, Even now. wedding attend Even now. We are all sailing in the same boat, I guess. Yeah, yeah, இப்போலாம். Ever attended COVID weddings? Yeah, virtual பார்த்திருக்கேன். Yes. Yeah, bingo. Yeah. Bingo. Okay. Made friends on a train journey. I don't know. Yeah. Friends ஓட தான் போயிருக்கேன், so இல்ல. Okay. Ever came across loners in lockdown? Bingo. Ever came across loners in lockdown னா? புரியல. எல்லாருமே லோனர்ஸ் தானே. லாக்டவுன்ல நிறைய பேர் லோனர்ஸ் மீட் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன். இல்லையா? லாக்டவுன்ல யாராவது மீட் பண்ணீங்கன்னு கேக்குறீங்க. இல்ல இல்ல. இப்போ loners in lockdown there's this particular small segment ல event வருது இல்ல. So where many of them join together. So social media பாரிஸ் இல்ல சுத்தமா இல்ல. Okay. Been a lifeboat to someone in the pandemic. அவ்ளோ அந்த மாதிரி இல்ல. இல்ல ஒரு சின்ன விஷயத்துல கூட even a small deed can அது bingo அது இருக்கு. Bingo. It's both ways actually. I think just a conversation itself is a big deal for us. So, phone la pesi ஆறுதல் சொல்லிட்டு போய் and it works both ways. I think you speak to your friend and your friend speaks to you as well. Okay. Searched for some nalla news amid the COVID stats. Positive நல்ல நியூஸ். லிஜோ தேடுவாங்கல அம்மாக்காக. ஆமா 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 ஆமா. சோ அந்த மாதிரி இல்ல நான் I was waiting ஏதா டைரக்டர் கூப்பிடுவாங்க some movie opportunity. That is all I was waiting for. So no. Okay. Never been exposed to the meme culture. கம்பி கட்டற கதை, காதுல பூ சுத்துறது அந்த மாதிரி. இல்ல நிறைய மீம்ஸ் வருது. இல்ல I have been updated. Yes. Okay, and the last one, let us see who gets this. Love sky gazing. Bingo. What an irony of life. Sky gazer sky gazing பிடிக்காது. Okay, so that was lovely interacting with both of you. Thank you so much for your time. கண்டிப்பா Thank you. தோணுது ஆத்தாடி ஆத்தான்ட்டு இந்த பிங்கோ செஷனுக்கு அப்புறம். Okay. So I hope questions la ungalku pudichirundhudu and kandipa people watching this interview would have loved your responses to that. Thank you so much. Thank you so much, Paris. All the very best.